64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்ம கோமாதா தரிசனம் பண்ணுவோம், சரிங்களா? பசுமாட்டை தரிசனம் பண்ணுவோம், பசுமாட்டை கோமாதான்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்படி பசுமாட்டை நம்ம தரிசனம் பண்ணக்குள்ள ஒரு அற்புத பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அம்மா மகாலட்சுமி தாயோட, அஷ்டலட்சுமி தாயோட, சகல தெய்வங்களுக்கு உண்டான அருளாசி நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? இந்த கோமாதா பூஜை மிக சக்தி வாய்ந்தது. நம்மளோட துன்பங்களை உடனே நீக்கக்கூடிய ஆற்றல் கோமாதா தரிசனத்துக்கு இருக்கு, சரிங்களா? இதுல வெள்ளை நிற பசுமாட்டை நம்ம பார்க்கக்குள்ள அதை நம்ம 3 முறை வலம் வரணும். அம்மாவை அந்த கோமாதாவை 3 முறை வெள்ளை நிறத்தில் இருந்தாங்களா அவங்கள 3 முறை வளம் நம்ம வழிபாடு பண்ணுமா நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும், சரிங்களா? வெள்ளை நிற பசுமாட்டை நம்ம 3 முறை வளம் வரக்குள்ள வளம் அதை நம்ம தரிசனம் பண்ணக்குள்ள சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அம்மா மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு அருளாசி பண்ணுவாங்க. பிறகு சிவப்பு நிற பசுமாடை கண்டமா அதை 3 முறை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள வளம் வரக்குள்ள நம்மளுக்கு சகல பாவங்களும் விலகும், சரிங்களா? சிவப்பு நிறத்துல அந்த பசுமாட்டை நம்ம வளம் வந்தோமா சகல பாவங்களும் விலகும். அதே வெள்ளை நிற பசுமாடை கண்டா அதை நம்ம 3 முறை வளம் வந்தோமா ஆபத்துகள் விலகும். வெள்ளை நிறத்தில் இருக்கிற பசுமாட்டு 3 முறை வளம் வந்தோமா ஆபத்துகள் விலகும், சரிங்களா? கரு நிறத்துல இருக்கிற அந்த பசுமாடு, கருப்பு நிறத்தில் இருக்கிற பசுமாட்டை 3 முறை நம்ம வளம் வந்தோமா நம்மளுக்கு செல்வங்கள் சேரும், சரிங்களா? செல்வங்கள் சேரும். அதுபோன்று பல நிறம் உள்ள பசுமாடு, பல்வேறு நிறங்கள் இருக்கும், கலர் கலரா. அது போன்ற இருக்கிற அந்த பசுவை தரிசனம் பண்ணக்குள்ள பூத பிரேத பிசாசுகள் அனைத்தும் ஓடும், சரிங்களா? அதே மாதிரி நோய் இருந்தா நீங்கும், அதே போல கடன் இருந்தா நீங்கும், மாந்திரிக பிரச்சனை இருந்தா நீங்கும், சரிங்களா? பல நிறங்கள் இருக்கிற அந்த பசுமாடை நம்ம 3 தடவை வளம் வந்தோமா இது போன்ற அற்புதங்கள் நடக்கும், சரிங்களா? இது போன்ற அந்த பசுமாட்டை நம்ம தரிசனம் பண்ணக்குள்ள நம்ம அதுகளுக்கு பழம் கொடுக்கணும், அந்த கோமாதாக்கு பழம் கொடுக்கணும், சரிங்களா? இது மாதிரி பழம் கொடுக்கக்குள்ள நம்மளுக்கு உண்டான வினைகள் தேர்றதுக்கு இறையாற்றல் கருணை புரிவாங்க. அம்மா மகாலட்சுமி தாய் கருணை புரிவாங்க. அப்போ நாம் போய் தரிசனம் பண்ணி வளம் வந்துட்டு அந்த பழத்தை 1 பழம் 2 பழம் உங்களால் என்ன சக்திக்கு முடியுதோ அதை வாங்கி அந்த கோமாதாக்கு சாப்பிட கொடுங்க, சரிங்களா? கொடுக்கக்குள்ள அம்மா மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்லை நான் சிறப்பாக கோமாதா பூஜை பண்ணுறேன்னா அதுவும் சிறப்பு. அம்மாவுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி மேலே சாத்துங்க. உங்கள் அருகாமையில் எந்த நிறத்தில் இருக்கோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு அந்த நிறங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர ஓரையில் செய்யுங்க, அற்புத பலன் தரும், சரிங்களா? ஏன்னா மகாலட்சுமி தாயோட வழிபாடு அந்த சுக்கிர ஓரையில் செய்கிறது சிறப்பு, சரிங்களா? இல்லை நான் விடிகால செய்யறேன்னா அது மிக மிக சிறப்பு, சரிங்களா? அப்படி தரிசனம் பண்ணி போக்குள்ள கோமாதா பூஜை செய்யக்குள்ள தாமரை பூ கிடைச்சாலும் சிறப்பு, மல்லிகை பூ கிடைச்சா சிறப்பு, சரிங்களா? வில்வம் கிடைச்சாலும் சிறப்பு. இதுல அம்மா மகாலட்சுமி தாய்க்கு உண்டானது எது கிடைச்சாலும் சிறப்பு. துளசி கிடைச்சா கூட சிறப்பு, சரிங்களா? இது போன்று அம்மா கோமாதாக்கு பூஜை செஞ்சிட்டு வந்தீங்களா அம்மாவுக்கு உண்டான அந்த பழங்கள் நெய்வேத்தியங்கள் உங்களால் என்ன முடியுதோ அந்த படையெல்லாம் வச்சு கூட படைக்கலாம், சரிங்களா? கட்டாயம் ஒரு வஸ்திரத்தை போட்டு மஞ்சள் அலங்காரம் அம்மாவுக்கு பண்ணி பாதங்களை எல்லாத்தையும் 4 பாதங்களையும் வச்சு அம்மாவுக்கு முன்னாடி கொம்புகளில் முன்னாடி எல்லாத்தையும் வச்சு அப்படியே சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி ஒரு தெய்வ வழிபாடு எப்படி செய்யுமோ அப்படி மனம் குளிரும். அம்மாவோட மனம் அவ்வளோ சிறப்பு இருக்கு. இது எல்லாமே ரகசிய முறை. எல்லாருமே இது மாதிரி செஞ்சு பயன்பண்டு நம்ம முன்னோருக்கு அனுபவிச்சு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தா அற்புத முறைகள். ஏன்னா
கோமாதாவில் சகல தெய்வங்களும் நிறைஞ்சிருக்காங்க. சரிங்களா? எல்லா தேவர்கள், ரிஷிகள், தெய்வங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தது கோமாதா பூஜை. சரிங்களா? இன்னமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவிலில், திருஆனைக்காவல் கோவில் நினைக்கிறேன், அங்கே நிச்சயமாக மதியம் கட்டாயம் 1 மணிக்கு கோமாதா பூஜை ரெகுலராக நடக்குது, டெய்லி நடக்குது. அது அம்மாவோட வேடமே அடிஞ்சு அந்த கோமாதா பூஜையை சிறப்பாக செய்கிறாங்க. அற்புத தரிசனம். அதெல்லாம் டைம் இருந்தால் அந்த கோயிலில் போய், திருஆனைக்காவலில் போய் தரிசனம் பண்ணி பாருங்கள். மகாசக்தி நிறைந்த கோவில்கள் எல்லாமே. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் அற்புத பலன் நிறைஞ்சது. அது போன்ற கோமாதா பூஜையை நம்ம இது போன்ற வாரம் செஞ்சு சுக்கிரவாரையில் செய்யக்குள்ள மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண முடியும். இப்பிறவியில் நம்மளுக்கு செஞ்ச பாகியங்கள் இது எல்லாமே அற்புதமாக இருக்கும். பயன்படுத்துங்க, வெற்றி அடைங்க. வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றி அடையணும். சரிங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்.